everyone, welcome to Flames Reflection. So hope you all fine. So இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னாக்க டேக் நத்திங் பர்சனலி. அதாவது உங்களை சுற்றி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பர்சனலாக எமோஷனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே போட்டு திணிச்சிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அது எதனால் அப்படின்னாக்கா முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே உங்களை பற்றினது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையானதும் கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற விஷயமா கிடையாது. எல்லாமே கிடையாது. ஏதோ 1-2 விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கு முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி அசியூம் பண்ணாதீங்க அப்படின்னாக்க ஏதோ ஒன்று நடக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்காம உடனே அது வந்து நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க, இல்லாட்டி வந்து அது என்னன்னு தெரிஞ்சிக்காம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் எதுவுமே வேணாம், டைரெக்டாக கேட்டுருங்க. எந்த ஒரு அசியுமே பண்ணாதீங்க. அதாவது நீங்களா ஒரு அனுமானத்துக்கு வராதிங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய பவுண்டரிஸ், நீங்கள் ஒரு பவுண்டரிஸ் ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, இதுக்குள்ளே நான் இருந்தாக்கா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு எல்லை நீங்கள் வகுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த எல்லைக்குள்ளே எதையுமே அலோவ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மற்றவங்க பவுண்டரிஸையும் நீங்கள் மதித்து நடந்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, சரி ஓகே விட்டு அது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், பேச வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க. ஆனால் பட் உங்கள் எல்லையை தாண்ட விட்டுட்டு நான் உனக்காக இப்படி செஞ்சினேன், உனக்காக இப்படி செஞ்சினேன்னு சொல்லி அது சம்மந்தமாக எதுவுமே நீங்கள் பேச தேவை. உங்கள் எல்லையை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அது எல்லா விஷயத்துலையுமே இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போக விட்டுருங்க. உங்களை விட்டு எது போகணும்னு நினைக்கிறதோ போக விட்டுருங்க. எதையுமே இழுத்து பிடிக்காதீங்க. நீங்கள் எதையுமே இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்ககிட்ட தங்கவே தங்காது. விட்டுருங்க. அது உங்களுக்கானதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். ஸோ எதையுமே பிடிச்சி வச்சுக்கணும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேங்களா? எப்போவுமே அடுத்தவங்களுடைய திங்கிங்கை பற்றி, அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்த்தை வந்து நீங்கள் கம்மியாக நினச்சா மட்டும்தான் அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் உங்களை சுற்றி நடக்கிற எதுவுமே வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே போய் ஏறாது. ஸோ உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும், தடுக்கவே முடியாது. ஆனால் அது உங்களுக்குள்ளே வரலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக மன கஷ்டம் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும், இது போல் எல்லாமே இருக்கும். அப்படியே விட்டுருங்க.